இது ஜாலியோ ஜாலியோ ஜிம் கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா செட் ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை கத்தி சரவண முத்து குருவித்து குருபர எனவோடும் முத்தை தருபத்தி ஏய் ஹோட்டல்ல நடத்துறீங்க என்ன சாப்பாடு இது அரிசி வேகவே இல்ல வரவரையா இருக்கு நான் குடுக்குற காசு உங்களுக்கு சரிக்கணும் நீங்க போடுற சாப்பாடு எனக்கு சரிக்கணும்யா ஜனங்களே தான் மாதவி அசையாதீங்க அப்படியே உட்காருங்க நம்ம ஊரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா ஒரு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் வந்திருக்காளாம் அவ நம்ம ஹோட்டலுக்கே நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டா அந்த மூதேவி இந்த ஹோட்டலுக்கு ரைடுக்கு வந்திருக்கிறதாக எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அதான் கரெக்ட் பண்ணிட்டு போலான்ட்டு வந்தேன் கரெக்ட் பண்றதுன்னா இந்த சுத்தம் சுகாதாரம்லாம் ஊரை ஏமாத்துற வேலை நோட்டீஸு ரைடு இதெல்லாம் எதுக்குங்கிற எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் அதான் கொடுக்கறத கொடுத்து நோட்டீஸை திருப்பி வாங்கிக்கடி மூதேவி அப்படின்னு எச்சரிச்சுட்டு போலான்ட்டு வந்தேன் தம்பி சார் இந்த இல்லை சார் வா அந்த டேபிள்ல இருக்குவாரு சோப்பு சேலை அதுக்கிட்ட அதை கொடுத்துரு சரி சார் ம் மேடம் யார் கொடுத்தாங்க அந்த ஐயா கொடுத்தாரு நான் தான் என்ன கருமது சாப்பிட்டாச்சா என்னது இத பாருங்க உங்களை நான் எப்பத்தான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட மனசை விட்டு பேசணும் கொஞ்சம் தனியா வாங்க ப்ளீஸ் எப்படி அவன் என்ன இது ஏன் அவங்க இல்லையா எதுவா இருந்தாலும் என்கிட்டவே சொல்லு ஓ நீ தான் அவங்களுக்கு இடைத்தரகர அதை அப்புறம் சொல்றேன் எதுக்கு லெட்டர் எழுதுனேன் எல்லாம் அவங்கள கரெக்ட் பண்றதுக்கு தான் எதுக்கு கரெக்ட் பண்ணும் என்னையா இப்பதான் அவங்க புதுசா வந்திருக்காங்க வந்து அவங்கள கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும்ல எப்படி கரெக்ட் பண்ணுவேன் யோ அதை நீ தானே சொல்லணும் புடவையா நகையா பணமா உள்ளவா சொல்றேன் ஐயோ ஐயோ இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்போம் போடா பொறுக்கி தனியாவா பேசணும் நல்லா போடுங்க நம்மள பொறுக்கி என்ன பேச்சு பேசினா இவனுங்கள உயிரோட விடக்கூடாதுங்க இதே பழப்பா திரிறானுங்க ஏக்கா உங்க கும்பாடிக்கு எத்த ஜிம் பாடி அத்தை இனிமேல் எந்த ஹோட்டல் பக்கத்தும் கூட்டி வந்துடாதீங்க ஏம்மா ஹலோ எவ்வளவு ரூபாய்க்கு பேரம் முடிஞ்சது? அதை ஏங்க கேட்குறீங்க இன்ஸ்பெக்டர் நினச்சி போன இடத்துல அவங்க இன்ஸ்பெக்டர் இல்லையா ஒரு சின்ன கலாட்டாவை போச்சு அதை விடுங்க ஏங்க இன்னைக்காவது நான் உங்களை ட்ராப் பண்ணுறேனே வேணாம் ஆஃபீஸ் வண்டி இருக்கு. ஆஃபீஸ் வண்டியா ஆமாம் மாதவி நானும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க? கோபால் மேடம் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெஸ்பேட்ச்ல கொடுத்துருங்க. ஓகே மேடம். கோபால் அவங்க எதுக்கு அவன்கிட்ட ஃபைலை கொடுத்துட்டு போகிறாங்க? யோ அவங்க தான் நான் சொன்ன புது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஃபைலை என்கிட்ட கொடுக்காம வேற யார்கிட்ட கொடுப்பாங்க? மாதவி என்ன மேடம் ஏன் மூதேவி ஊர் ஏமாத்துறவன் கூப்பிட வேண்டியது தானே? இல்லைங்க அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இந்த கவரை வாங்கிக்கங்க. என்னது? இதுல 275 ரூபாய் 85 காசு இருக்கு. இதை வாங்கிக்கிட்டு ஒரு வாரம் இதெல்லாம் விட்டுட்டு ஹோட்டல்ல ரெடி பண்ற வழியா பாருங்க. முதல்ல உங்க ஸ்கூட்டர் எடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க நோட்டீஸை திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு வழி காட்டாம நான் உங்களுக்கு வழி விட மாட்டேன். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நாள் உங்க ஹோட்டலுக்கு சீல் வைக்கல என்ன கேளு. என்ன அது சீலு வைப்பீங்களா? சீலு முடிஞ்சா வச்சு பாருங்களேன். அது வெறும் ஹோட்டல் இல்லைங்க, என் உசுரு. எங்க அப்பன் தாத்தன் பாட்டங்காலத்துல இருந்து இருக்குது. லால் பகதூர் சாஸ்திரி வந்து எங்க ஹோட்டல்ல காப்பி குடிச்சிருக்காரு தெரியுமா? குடுத்தது எங்க பாட்டன். தைரியம் இருந்தா சீலு வச்சு பாரு. என்ன பண்ணுவ? செத்துருவேன். என்ன பயமுறுத்துறியா? பயமா இருக்குல்ல? அப்ப நோட்டீஸை கேன்சல் பண்ணுங்க. இத பார், நீ சாகிறத பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. ஆனா உன் ஹோட்டல்ல காசு கொடுத்து சாப்பிட்டு யாரும் சாக கூடாது. ஹோட்டல்ல ஏன் நடத்துற? எந்த ஹோட்டல்லையாவது கிச்சன் ஒர்க்கு நாய் விடுவாங்களா? நாயா? மேடம் அது நாய் கிடையாது, என்னோட கூகுள். யார் எதை தூக்கி போட்டாலும் என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கும் தெரியுமா? சரி அதை விடுங்க. இப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? ஆல்ரெடி உனக்கு நோட்டீஸ்ல 2 மாசம் டைம் கொடுத்தேன். ஆனா உன்னோட மோசமான பிஹேவியருக்காக இப்போ 1 மாசமா குறைச்சிட்டேன். கெட் லாஸ்ட். கவலைப்படாதடா, பிரச்சனையை கொடுக்குற சாமி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் காட்டும். Dubai Maple, Dubai Maple, welcome. சகோதரர், how are you? ஏய் இப்போ எதுக்குடா இங்க வந்த?
இருக்கிற தலைவலி போதாதுன்னு நீ வேற. நான் உன் தலைக்கு ஹெல்மெட்டா இருப்பேனே தவிர ஒரு நாளும் வழியா இருக்க மாட்டேன். மினிஸ்டர் வீட்டுல திருண்ண கேஸ்ல 2 வருஷம் ஜெயில போட்டிருந்தாங்களே, 1 வருஷத்துல வந்துட்டியே, ஜெயில இருந்து தப்பிச்சிட்டியா? ஐயோ, ஜெயிலும் தப்பிக்கிற அளவுக்கு நான் டெவலப் ஆகல. ஜெயில டீசெண்டா இருந்தனால அவங்களே பரவாயில்ல அமிச்சிட்டாங்க. அதுக்கு ஏன்டா இங்க வந்த? ஃப்ராடு தனம் பண்ணிட்டு ஊரா சுத்திவே, அது மாதிரி சுத்தி தொலை வேண்டியதானே, இங்கே வந்த? எனக்கு போறதுக்கு 1000 இருக்கு. 1 மாசம் கும்பகோணம் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து பண்ணோம். இங்க கூட போறது பாசத்துக்கு உன்ன பார்க்க வரல. டேய், இந்த ஹோட்டல்ல உனக்கும் பாதி பங்கு இருக்குடா. ஆனா உனக்கும் சேர்த்து இங்க நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு யார் உழைச்சாலும் பிடிக்காது. லைஃப்ல உழைக்காம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. உனக்கு எதனா டிப்ஸ் வேணா சொல்லு, நான் தரேன். ஐயோ சகோதரர், எதுக்காக நீ ஒளியற? அத நான் சொல்றேன். வியாபாரத்தை டெவலப் பண்றேன் அப்பப்ப கடை வாங்கி 2 லட்சம் ஆச்சு. இது வரைக்கும் வட்டியும் வரல, அசலும் வரல. என்னடா பதில காணா? 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து எதுவுமே இல்லைன்னு கிராம போனை தூக்கிட்டு போனீங்க. அதுக்குள்ள வந்தா என்ன அர்த்தம் அழகேசனே? ஓ, அழகேஸ். 5 வட்டி அழகேசன். நான் துபாயில இருக்கும்போது சீனு அடிக்கடி ஃபோன் பண்ணி உன்னை பத்தி பெருமையா பேசுவாப்ல. நீ பெங்களூர்ல வேலை பார்க்கறதானே சீனு சொன்னா. நீ எப்ப துபாய் போன? ஆமாடா, நீ எப்ப போன? அது எப்படியோ பெங்களூர் வழியா துபாய். இந்த பார், இனிமே என்னை பத்தி எது பேசினாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கிட்ட பேசு. நான் துபாய்க்கு போனதே நல்லா சம்பாரிச்சு உங்க காசை திருப்பி கொடுக்கலான்ட்டு தானே. இது நம்ம ஊர் ரூபாயா இருக்கா இல்ல திராமா இருக்கா? எல்லா நாட்டு காசு இருக்குனே. சீனு, இந்த பேக்ல இந்த பணம் எங்க? என்ன கேட்டா உன் பேக் உனக்கு தானடா தெரியும். நேமா வந்துருச்சு. ஃப்ளைட்ல என் பக்கத்துல திருச்சில இருந்து தர்மராஜன் ஒருத்தர் உட்கார்ந்தாரு. அவர் பேக்கும் இதே மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை பேக் மாதிரி எத்தனை பேர் பட்டி மாதிரி போச்சா? இல்லண்ணே, இது மாதிரி எதனா நடக்கும் தெரிஞ்சுதான் அவர் ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கேன். என்கிட்ட துபாய் ஃபோன் தான் இருக்கு. சீனு, ஃபோன் கொடு. அது ஃபோன் இருக்கு, ஆனா பேச முடியாது, ரீசார்ஜ் பண்ணல. ஆட, இவே ஒரு பிசினாரி இருப்பா. ஏன் போன தரேன், பேசுப்பா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணே. இதுக்கு சேர்த்து திராமா வாங்கிக்கங்க. ஓஎஸ். ஹலோ தர்மராஜன் சார், நான் ரகு பேசுறேன். அதான் ஃப்ளைட்ல உங்க கூட பக்கத்துல வந்தானே. அது ஒன்றும் இல்லை சார், பொட்டி மாறிடுச்சு. என்னது, பொட்டி மாறலையா சார்? அந்த பொட்டியில் இருக்க பணத்தை வச்சு தான் இங்கே ஒரு தங்கமான மனுஷனோட கடன் தீக்கணும். ஹலோ அண்ணே, பொட்டி எடுக்கவில்லைன்னு சாதிக்கிறானே, நியாயத்தை கேளுங்க. ஏப்பா எம்ம தர்மராசா, பொட்டியை கொண்டாந்து கொடுத்துறப்பா. பொட்டியா? என்ன பொட்டி? தீ பொட்டி. இலை தீவெட்டி தலையா, நீ எங்க இருக்கன்னு சொல்றா, நானே வந்து வாங்கிக்கிறேன். நான் கும்பகோணத்துல இருக்கேன். நீ எங்கடா இருக்க? நானும் கும்பகோணம் மசாலா கேஃப்ல தான்டா இருக்கேன். Yes. நீ தைரியமானவனா இருந்தா, ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா, நீ மசாலா கேஃப்க்கு வாடா. என் அப்பனை பத்தியா பேசுற? டேய், மசாலா காஃபி வண்டி விடுறா. வேற நல்ல ஹோட்டல் நிறைய இருக்கு. டேய், போட்ட நான் சொல்றத செய்டா. டேய், நீ சொல்றத நான் என்னடா செய்யறது? நான் சொல்றத நீ செய்டா. பொறுக்கி, புறம்போக்கு, பரதேசி, பன்னாட, திருட்டு, எச்சிக்கால நாய. நான் யாரும் தெரியாம நீ பேசுறடா. டேய், நீ யாருங்கிற எனக்கு அவசியம் இல்லடா. ஆனா நான் யாரு நீ தெரிஞ்சுக்கிட்டே பேசுற. நான் தான்டா 5 வட்டி அழகேசன் பேசுறேன். கும்பகோணம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மராஜ் கிட்டே இவ்வளவு தெனாவட்டா பேசுறியா? வந்துட்டு இருக்கேன்டா. பாய் தம்பி, என்ன போலீஸ் இன்ஸ்பெக்டர்ன்றான்? ஓ மை காட், தெரியாம ஒரு நம்ம தப்பா போட்டோம். வந்துட்டான் தம்பி. நீங்க என்ன பண்ணுங்க, பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆயிடுங்க. போன் ஆன் பண்ணாதீங்க. ஆன் பண்ணா ஜிபிஆர்எஸ் ட்ரேஸ் பண்ணுவாங்க. வீடு போவாதீங்க, வாரண்டோட வந்து பிடிச்சிருவாங்க. சார், இதுதான் அந்த மசாலா காப்பே. நம்பர் தப்பா போட்டா கூட தப்பிக்கிற ஐடியா கரெக்டா கொடுக்குறீங்க. நான் ஏஆர்எஸ் லாஜ்காரனுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன். அங்க போய் ஒளிஞ்சுக்கிறேன். போங்க. ஏய், யாரா அந்த 5 வட்டி அழகேசன்? யாரா அது? சார், மார்னிங் சார். யோ, நீ என்ன பண்றீங்க? இது எங்க ஹோட்டல் சார். சீனு, சாதா இன்ஸ்பெக்டர் தர்மராஜன் தினமும் யூர் ஸ்டேஷன் போய் தான் கைது பண்ணோம். டேய், நீ அல்வா சீனு தானே? ஏய், நீ புலிமுட்டை ராஜா தானே? படிப்பறலன்னு உங்க அப்பா கடையில உட்காந்துட்டே நீ. ஆமா, நீ மட்டும் என்னமோ ஐபிஎஸ் எழுதிட்டு இந்த போலீஸ் வேலைக்கு வந்த மாதிரி. ஏன்டா ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் உட்காந்து படிச்சது எனக்கு தெரியாதா? ஆமா, நீ எப்ப கும்பகோணத்துக்கு வந்த? இப்பதான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. சரி சரி, யாரா 5 வட்டி அழகேசன்? அது அவர் ஹோட்டல் சாப்பிட்டு வந்தார் சார். ஒரு பண்ணி பையன் பொட்டியோட வருவான் வாங்கி வைன்னு சொல்லிட்டு ஏஆர்எஸ் லாட்ஜ் போயிட்டார் சார். டேய் சீனு, நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்டா. யோ, அந்த ஏஆர்எஸ் லாட்ஜ் எங்கயா இருக்கு? ஏய், பார்க்கலாம்டா. ஓகே ஓகே. கையில மாட்டட்டான் அவன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அழகேசன் தொல்லை கிடையாது. அதான் நீ வந்துட்டியே. ஓசியில ஹெல்ப் வந்தா அதோட அருமை தெரியாதுடா. என்னடா அதிசயமா ஹோட்டலுக்கு லீவ் விட்டுருக்க? என் தாத்தா உடம்பு சரியில்லை, அதான். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஹோட்டல் நடத்தணுமா என்ன? நம்ம ஜேகே சில்க்ஸ் முதலாளி மார்க்கெட் ரேட்டை விட 10 லட்ச ரூபாய் ஜாஸ்தி தரேன்றாரு. பேசாம வித்துறேன். அதுக்கு வாய்ப்பே இல்லை தர்மா. இந்த ஹோட்டலை விற்கணும்னு எனக்கு துளியோட ஐடியா இல்லை. தாத்தா மருந்து சாப்பிட மாட்டேங்கிறாரு. இந்த வந்துறேன். டேய், இந்த விளங்காத ஹோட்டலுக்கு நல்ல ஆஃபர் வந்திருக்கு, கொடுத்துடலாம்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இந்த ஹோட்டலை எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்த மாதிரி நல்ல நிலைமையை கொண்டு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கே பார், ஒரு நண்பனா நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம். ஆனா ஒரு புரோக்கரா எப்பவுமே வந்துடாத. தாத்தா, 210 ரூபா கொடுத்து டானிக் வாங்கினா அதை குடிக்காம இதே ஏன் குடிக்கிறேன்? எனக்கு இவங்க அக்கா செஞ்சு கொடுக்குற
கண்டந்திப்பிலி ரசமே போதும். கண்டந்திப்பிலி ரசமா? அது என்ன பண்ணும்? அது இந்த மாதிரி காய்ச்சலை விரட்டி அடிக்கும்டா. சும்மா கதை விடாத தாத்தா. ரசம் குடிச்சா காய்ச்ச போகுமா? ஏன் போகாது? உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு ருசியா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்ந்தவன் தமிழன். பித்தத்தை விரட்ட பிறண்ட தொகையால் உடம்பு இருமாக்க குறைக்காங்களி, எலும்ப வலுவாக்க முழக்கத்தாங்கீர, வாதத்தை விரட்ட இடிச்சக்க தோரன். அப்ப ஏன் இப்ப இதெல்லாம் செய்ய மாட்டீங்க? எங்கேருந்து செய்யறது? நீங்க தான் பர்கர், பீஸா, நூடுல்ஸ்னு ஃபாஸ்ட் ஃபுட்டாகவே கேட்குறீங்க. ஃபாஸ்ட்டாக நோயும் வந்து ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துடுறீங்க. நம்ம தாத்தா சொன்ன ஐட்டம்லாம் நம்ம ஹோட்டல்ல செஞ்சு வித்தா என்ன? இட்லி பொங்கல் தோசைக்கே ஈ அடிக்குது. இந்த லட்சணத்துல கொரக்காங்களி முடக்கத்தான் தோசை இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? பெருசா ஜெயிக்கணும்னா எதனா புதுசா பண்ணி தான் ஆகணும். தாத்தா அவர் காலத்து ஐட்டமா சொல்லிட்டு இருக்காரு. இல்ல புதுசா என்ன இருக்கு? பழைய பில்லா படத்தை புதுசா எடுத்தா ஓடல, அதே மாதிரி தான் அமெரிக்காக்காரனும் சைனாக்காரனும் அவங்க ஒரு சாப்பாடு இங்க விற்கும் போது நம்ம சொந்த மண்ணோட சாப்பாடை நம்ம மசாலா கஃபேல கொடுக்குறோம். என்ன சொல்ற சகோதரர்? இனிமே நஷ்டப்பட எதுவும் இல்லை. இதையும் ஒரு கை பார்த்துருவோம். நல்லதை செஞ்சுட்டு தோத்தா கூட அதுவும் ஒரு சந்தோஷம்தான். பெருங்காயத்தை வதக்கி அதுல சீரகத்தை சேர்க்கணும். சரி. உளுந்து பிரண்டையை எடுத்து ஊற வச்சு உளுந்தம் பருப்பு, கடுகு, மிளகா, உப்பு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து மைய அரைக்கணும். 1 கிலோ அரிசிக்கு 50 கிராம் பைத்தம் பருப்பு, 8 லிட்டர் பால். அரிசி மாவோட கீழே சேர்த்து அரைச்சு எண்ணெயில போட்டு பொரிக்கணும். சத்திட்ட தாத்தா. கஸ்டமர் கவனிங்க. இடிச்சக்கை துவரன், கண்டன் திப்பிலி ரசம், முடக்கத்தான் தோசை, பதில் பெண். என்ன இதெல்லாம் ஊர் பேர் மாதிரி இருக்கு? அந்த காலத்து சாப்பாடு ஐட்டம்ப்பா. எங்க அம்மா செஞ்சு சாப்பிட்டது. அப்புறம் இப்பதான் பாக்குறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு செட் பூரி சாப்பிட்டு பார்த்தாதான் இதோட அருமை உங்களுக்கு தெரியும். நீ ஆர்டர் எடுத்துக்கமா. வெரி நைஸ். எல்லாம் நல்லா இருக்கு. எல்லா ஐட்டத்திலயும் இன்னொன்னு கொண்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்துல டிப்ஸ் வச்சுக்க. சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. ஏய், ஏன்டா அழுகுற? ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில 20 ரூபா டிப்ஸ் கிடைச்சிருக்கு. நான் தான் சொன்னேனே, எங்க சாப்பாடு இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பிடிக்கும்னு. சாப்பாடுலாம் நல்லா இருக்கு சரிதான். ஆனா அதை சாப்பிட்றதுக்கு கும்பல் வேணுமே. நான் ஒண்ணு பண்றேன். என் காலேஜ் பசங்களை வர வச்சுட்டா? ஹே, சூப்பர் ஐடியா. இந்த காலத்துல ஒரு விஷயம் இட்டானுன்னா சூப் பாய்ஸ்க்கும் ஒயிட் ஸ்கின் கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கணும். நீ என்ன பண்ற? பேசாம எல்லாரும் கூப்பிட்டுரு. ஐடியா ஓகே. என் காலேஜ் ஃபேவல் பார்ட்டினா ஸ்டூடண்ட்ஸ் இங்க வர வச்சிட முடியும். ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? காலேஜ் பார்ட்டினா வெறும் சாப்பாடு மட்டும் போதாது. சாங், மியூசிக்னு மஜ்ஜாவா இருக்கணும். முதலாளி, நான் நல்லா பாடுவேங்க. யாரு நீ? 4 காசு சம்பாதிச்சு மெட்ராஸ் போய் பெரிய பாடகரான தான் இங்க வேலைக்கே சேர்ந்தேன். நீங்க தான் சம்பளமே தரது இல்லையா? அதான் இங்கேயே செட்டில் ஆகி. சம்பளத்தை பத்தி யாரா கேட்டாங்களா? பாடணுமா? பாடிக்கோ. ஆனா பாடணும்னா ஸ்பீக்கர் பாக்ஸ், மைக் செட், சிஸ்டம்னு நிறைய வேணுமே. என் கிட்ட சொல்லிட்டல, அதை நான் பாத்துக்கிறேன். என்னடா மைதானம்னா இங்க மாட்டு கொட்டா மாதிரி இருக்கு. ஸ்கூல் போல இருக்கு. ஹலோ, வாத்தியார பார்க்கணும். எந்த வாத்தியார? டேய், ஊருக்குள்ள எத்தனை வாத்தியார் இருக்காங்க? கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ளை வாத்தியாருங்க. வாத்தியார, பெரிய வாத்தியார பார்க்க வந்திருக்காங்க. தோல்ல கிடக்கல்ல, அவன் தான் மாப்பிள்ளை வாத்தியார் போன்றிருக்கு. வாத்தியார, என்ன பெரிய வாத்தியார பார்க்கணுமா? வாங்க. இவனுக்கு பெரிய வாத்தியார்னா அவன் எப்படி இருப்பானோ? வெட்டு
உடனே சடன் பிரேக் அடிக்கணும் சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கிறேன் சண்டை போட்டுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் காணாம போயிடும் இப்ப எதுக்கு 10 நிமிஷத்துல உயிர் போற மாதிரி கத்துன உங்களை பார்க்க வந்திருக்காரு. கூட்டத்தோட வந்தவங்களே குளிர் ஜோரத்தோட ஓடி இருக்காங்க. தம்பி ஒத்தையில வந்திருக்க, என்ன விஷயம்பா? ஒத்தையிலையா? என் பேரு சீனு. நீ சீனோ இல்ல ஆயா தலையில இருக்கிற பேனோ? அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. என்ன விஷயமா வந்திருக்க? மாதவி. மாதவி மாதவியோட 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 ஃப்ரெண்டுங்க. வாத்தியாரே, அவனை பார்த்தா கல்யாணத்துல சண்டை போட வந்த மாதிரி இருக்கான். ஏன் திமுங்கலம்? அவன் மூஞ்ச பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி இருக்கிறான். கல்யாணத்துல சாத்துக்குடி போய் போட வந்த மாதிரி இருக்கிறான். தம்பி கையெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு, போய் கழுவிட்டு வந்துடுறேன். அந்த வெட்டு புலி மட்டும் ஒரிஜினல் கத்தியை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் அட்டை கத்தியை கொடுத்துட்றான். அந்த நாய் கொடுக்குற அல்ப காசுக்காக பாரு நம்ம உடம்புல எவ்வளோ வெட்டு வாங்க வேண்டியதா இருக்குது. சே, என்ன பழப்படா இது? அப்புறம் வழக்கம் போல இன்னைக்கு எவனா ஒருத்தன் என்னை பத்தி ரொம்ப கேவலமா பேசியிருப்பீங்க. அவன் யாருன்னு முதல்ல போட்டு கொடுக்குறவனுக்கு 500 ரூபா கொடுப்பேன். அப்ப இன்னைக்கு நீ தான் என்னை பத்தி கேவலமா பேசியிருக்க. பேய் இந்த ஓனனை ஊருக்குள்ள விட்டா நம்ம ரகசியத்தெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்திடுவான். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. அப்புறம் பயில்வானுங்களா அறுப்புக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு 500 ரூபா பிரிச்சு எடுத்துங்க. நாளைக்கு லீவு போடாம வந்துரு. மான்கோம் போயிட்டு இருக்குது. அங்க போவாம ஏன் இங்க வந்த? டேய் மண்ட கசாயம், அவர் ஃப்ரெண்டை கட்டிக்கு போற மாப்பிள்ளனா நான் எப்படி இருக்கிறேன், எங்க 2 பேர் ஜோடி பொறுத்த எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போக வந்திருப்பாரு. என்ன சரிதானே? ஆமாங்க. அப்போ சொல்லு, நான் எப்படி இருக்கிறேன் சொல்லுப்பா. எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க. சக்கரை பொங்கலுக்கு வடகரி இல்ல பன்னிக்கறி. ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல புது காம்பினேஷனு நல்லா இருக்கும். என்ன கரெக்டு தானே? என்ன பாக்குறீங்க ஹோட்டலுக்கார்? பரம்பரையா நம்ம குடும்பம் தான் இந்த ஊர்ல சேர்மேனு. இந்த தடவை நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நம்ம சின்ன தீச்சட்டி. வாத்தியாரே வண்டி நிறுத்துங்க. வாத்தியாரே நாம மோசம் போயிட்டோம். ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் உங்க மாமா தோட்டத்துக்கு போயிட்டாங்க. டேய் எங்க மாமன் கூப்பிட்டா எங்க அத்தையே போவாது. அப்புறம் எப்பறம் ஊர்ல இருக்க பொம்பளைங்க எல்லாம் போறாளுங்க? உங்க மாமா தோட்டத்துல பால் வருதா? என்னது மாமன் தோட்டத்துல பால் வருதா? அவன் தோட்டத்துல பயிரே வராது, அப்புறம் எப்பறம் தோட்டத்துல பால் வருது? அமைதி. நான் சொல்றத கேளுங்க. தாய்மார்களே அமைதியா இருங்க. உங்க எல்லாருக்கும் பால் இருக்கு. பசுமாட்டுல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க, பச்சை மரத்துல இருந்து பால் வந்து பாத்திருப்பீங்க. ஆனா தோட்டத்துல இருந்து பால் வந்து பாத்திருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. நேத்து ராத்திரி பெருமாளே நேரடியா என்கிட்ட வந்து உன் தோட்டத்துக்கு பார்க்கடல இருந்து ஸ்ட்ரைட்டா கனெக்ஷன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்குனா என் வீட்டு தோட்டத்துல, கிணத்துல, ஊத்துல எல்லாத்துலயும் பால் வர ஏற்பாடு பண்றேன். செய்வீங்களா? ஏன் பேய் எப்படி தோட்டத்துல பால் வருது? அது எப்படி வர பால் வருது? அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. ஏங்க இதுக்கெல்லாம் என்னங்க யோசனை? தண்ணி டேங்கில் பால் பவுடர் கலந்துருப்பாங்க. இல்ல நோமா, ஹோட்டலுக்காருக்கு தெரிஞ்ச இந்த பால் பவுடர் மாதிரி கூட தெரிய மாட்டேது. நீ எல்லாம் பாஷா பாயிட்டு எப்படி தான் பாடி கார்டா இருந்தியோ, இதுல வேற சிங்க வேலையை சேர்த்து ரெக்கமெண்டேஷன் வேற. போனோம் ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. என்ன மாப்பிள்ள நடுத்தருக்கு வந்துட்டீங்க? ஜீப்ல வந்தா நடுத்தெருல தான் வரணும். 4 வீட்டு உள்ள பூந்தா வர முடியும் பால்கார. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. என் பொண்ணு உன் முறை பொண்ணு தானே? பேசாம மாதவியை கட் பண்ணி விட்டுட்டு என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்லு, தேர்தல்ல இருந்து வாபஸ் வாங்கிக்கிறேன். பொண்ணாடா பெத்து வச்சிருக்கிற, தாயபாசு தாவணி கட்டின மாதிரி இருக்கு. இத பாரு, என் பொண்ணை நீ கட்டணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த தேர்தல்லையே நான் நிக்கிறேன். நீ பரம்பரையா ஜெயிச்சிட்டு இருக்க பதவி, நீ ஊன்னு சொல்லு, நான் விட்டு கொடுத்துறேன். டாய் விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டு புலி. சரிங்கடா சரிங்க, பாக்குற இந்த கல்யாணம் எப்படி பாருடா, இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறேன், மாதவியும் கட்டுறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஒட்டு மொத்த மீசையும் வழிச்செடுக்கிறேன். குத்துறேன். டேய் போடா போடா. பாத்துறேன்டா உன் கல்யாணம். மூஞ்செல்லாம் 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியல. போடா. என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன ஐடியா?
உங்க ஊர்ல மொத்தம் எத்தனை பொம்பளைங்க இருக்காங்க? எண்ணி பார்த்துள்ள எலெக்ஷன் முடிஞ்சிரும். இதான் ஐடியாவா? ஏங்க உங்க ஊர்ல பொம்பளைங்க ஓட்டு ஜாஸ்தியா ஆம்பளைங்க ஓட்டு ஜாஸ்தியா? ஆம்பளைங்க ஓட்டு தான் ஜாஸ்தி. அப்பன்னா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சாச்சு. எனது அருமை குடிமக்களே, அந்த பள்ளியோட தோட்டத்துல பால் தான் வந்தது. ஆனா என்னுடைய தோட்டத்துல வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்ல குறையாத சாராயம் வருது. போய் புடிச்சு குடிங்கடா. போகடா போகடா. அடிச்சுக்காம மெதுவா 24 ஹவர் சர்வீஸ் இருக்குது. நம்ம சாராயத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல நீங்க தண்ணியோ சோடாவோ மிக்ஸ் பண்ண வேணாம். ஆல்ரெடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டான காம்பினேஷன்ல வருது. இது கூட எல்லாருக்கும் ஒரு ஊர்கா பாக்கெட்டும் கொடுக்குறோம். நக்கினே குடிங்கடா. என் மக்களே, என்னை மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா ஊர்ல இருக்கிற என்னுடைய எல்லா தோட்டத்திலையும் சாராயத்தை வர வைப்பேன். நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த பாஷாவா, அந்த ஆண்டனியா, இந்த வெட்டு புலியா, இல்ல அந்த செத்த எலியா, பாலா, சரக்கா?